பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவான். இந்த அருமையான நாட்களிலே நாம் கர்த்தரை தேடுவதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கு வேதத்திலே எபிரேய பதத்திலே 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பாகாஷ், மற்றொன்று டாராஷ். ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தரை தேடுவதற்குரிய ஒரு ஒரு சற்று வித்தியாசமான விளக்கங்களை நமக்கு கொடுத்தாலும் அது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ கிரேக்க மொழியை எடுத்துக்கொண்டால், கிரேக்க பதத்தை எடுத்துக்கொண்டால் ஜெட்டியோ எக்ஸெட்டியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகள் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தரை தேடுவதை குறித்த காரியங்களை சொல்லுகிறது. நாம் தொடர்ந்து கர்த்தரை தேடுவதுக்கு ஆன ஒரு விளக்கம், ஒரு 7 காரியத்தை 7 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தரை தேடுவதற்கு நாம் எப்படி தேட வேண்டும் என்றால், எதிர்காலத்திற்காக ஒன்றை தேடுவது போல தேட வேண்டும். இப்போ உதாரணமாக, உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை நீங்கள் தேடுகிறீர்கள், ஒரு நல்ல மணமகனை தேடுகிறீர்கள், அல்லது நல்ல மணமகளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால், இது ஒரு நாள் அல்லது கொஞ்ச நேரத்தில் தேடி முடிக்கிற காரியம் அல்ல. இதை நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருந்து அந்த வயது வந்த உடனே நீங்கள் ஜெபம் பண்ணி, நீங்கள் பலரிடத்தில் சொல்லி வைத்து நீங்கள் தேடுவீர்கள். அது 6 மாதமாக இருக்கலாம், அல்லது 1 வருடமாக இருக்கலாம், 2, 3 வருடங்களாக கூட இருக்கலாம். சிலர் தேடி 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 ஃபில்டர் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இது வேண்டாம், அது வேண்டாம் என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். வயதும் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு முடிவை தேடி, ஏனென்றால் அது ஒரு முறை தான். திருமணம் என்பது ஒரு முறை. அதை வைத்து வாழ்நாள் முழுதும் வாழ வேண்டும். எனவே அதை நாம் என்ன செய்கிறோம்? கவனமாக தேடுகிறோம். அதே போல ஒரு படித்து முடித்து விட்டு ஒரு நல்ல வேலையை தேடி, அல்லது அரசாங்கத்திலோ அல்லது ஒரு நல்ல கம்பெனியிலோ வேலை கிடைத்து விட்டால், அதை நாம் ரிட்டையர்ட் ஆகும் வரை செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு வேலை கிடைச்ச பிறகு அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதில்ல. ஏன்னா அந்த வேலை நமக்கு கிட்டத்தட்ட இப்போது உள்ள 60 வயது வரை நமக்கு அது போதுமானதாக இருக்கிறது. எனவே அந்த வேலையை நாம் செய்கிறோம். அப்போது ஒரு எதிர்காலத்திற்காக நம்ம ஒன்றை தேடுகிறோம். உதாரணமாக, வேதத்திலே அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு மனைவியை தேடினார்கள். ஏனென்றால் வஸ்தி பட்டத்தை விட்டு இறக்கி விட்டபடியினாலே அகாசுவேருவுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று ஒரு தேடுதல் நடந்தது. அது எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டது. ராஜாவுக்கு மனைவியாக வரவேண்டிய தகுதி என்னென்னலாம் என்று விளம்பரப்படுத்தப்பட்டது. அதன்படி தேடினார்கள் தேடினார்கள் தேடினார்கள். அழகான பிள்ளைகள், அறிவான பிள்ளைகள், புத்திசாலியான பொறுப்பான பிள்ளைகளை தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள். இறுதியிலே தேடி எஸ்தரை கண்டுபிடித்து விட்டார்கள். அப்பொழுது எஸ்தர் பட்டத்து ராணியாக மாறுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதுபோல ஒரு எதிர்காலத்திற்காக நாம் ஒன்றை எவ்வளவு கவனமாக தேடுகிறோமோ அதுபோல நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டார். சொப்பனத்தை கண்டு அதற்கு பதில் தெரியாமல் அர்த்தம் சொல்வதற்கு ஆட்களை தேடுகிறான், சாஸ்திரிகளை தேடுகிறான். சாஸ்திரிகளாலே அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது அவன் குழம்பி போய் இருக்கிறான். ஞானிகளை எல்லாம் தேடுகிறான். ஞானிகள் யாராலும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது யோசேப்பு கண்டுபிடிக்கப்படுகிறான். யோசேப்பு வந்து அந்த அர்த்தத்தை சொல்லும் பொழுது, இப்போ அந்த தேசத்திற்கு ஒரு நல்ல விவேகம் உள்ள தலைவர் தேவைப்படுகிறது. அதுவும் யோசேப்பையே நியமிக்கிறார்கள். யோசேப்பு தன் வாழ்நாள் முழுவதும் தன் 110 வயது வரை எகிப்து தேசத்துக்கு அதிபராக இருந்து மரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனை தேடினான். தன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வதற்காக அந்த மனிதனும் கிடைத்தான். அந்த சொப்பனத்தின் விளைவாக அந்த தேசத்திற்கு ஒரு தலைவனும் கிடைத்தான். அவன் நிம்மதியாக இருந்தான். அப்புறம் அவன் யோசேப்பின் காலம் வரைக்கும் பார்வோனுக்கு கவலையே இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதே போலதான் நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் ஆண்டவர் தான். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் ஆண்டவர் தான். ஆகையினால நாம் ஒரு எதிர்காலத்திற்காக ஒன்றை தேடுவதை போல கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு பல விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி நீங்கள் தேட நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே ஆனால், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை முழுமளதாய் தேடும் பொழுது தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை எவ்வாறு தேடுங்கள்? ஆண்டவரிடத்தில் உங்கள் எதிர்காலங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நல்ல எதிர்காலங்களை தருவார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை உம்மை தேடுவதை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். உம்மை இப்படியெல்லாம் தேட வேண்டும் என்று அறிந்து இனி அவ்வாறு தேடி உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இதை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். இவருடைய வாழ்வியலே நீர் கூட இருந்து அவர்கள் உம்மை கண்டுபிடிக்கத்தக்கவர்களாக தேடுக அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you.
ஹேவ் a நைஸ் டே.